சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கோயில்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஊராட்சி மன்றங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நேற்று அறிவித்துள்ள நிலையில், நாட்டில் உள்ள இந்து கோவில்கள் தொடர்பான நில மற்றும் நிர்வாக சிக்கல்களை முறையாக கையாள ஏதுவாக மடானி அரசாங்கத்தின் கீழ் ஒரு சிறப்பு பிரிவு அமைக்கப்பட வேண்டும். மஹிமா எனப்படும் மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையின் தலைவர் டாக்டர் என் சிவகுமார் அதனை பரிந்துரைத்துள்ளார். இப்பிரிவுக்கு ஆலோசனை வழங்கும் திங்க் டேங்க் அமைப்பாகவும் நிபுணர் குழுவாகவும் செயல்பட மஹிமா தயாராக இருப்பதாக அவர் சொன்னார். பிரதமரின் நேற்றைய உத்தரவு இந்து சமுதாயத்தை சினமூட்டுவதற்காக அல்ல, மாறாக நில பிரச்சனைகளை தவிர்க்கவும் கோவில்களை பாதுகாக்கவும் என்றே சிவகுமார் தெளிவுபடுத்தினார். தவிர இம்முயற்சி மலேசியாவில் உள்ள அனைத்து இந்து கோவில்களின் முழுமையான தரவுத்தளத்தை உருவாக்க உதவும். இதன் மூலம் கோவில் மேம்பாட்டிற்கான நிதி ஒதுக்கீடுகள் எளிதாகும் என்றார் அவர். மக்கள் சட்டத்திற்குட்பட்டு நடந்து உறுதியான ஆதாரங்களை சமர்ப்பித்து அரசாங்கத்தின் நோக்கத்தை ஏற்றுக்கொள்வதே நாட்டின் அமைதி மற்றும் நலனுக்கான பாதையாகும். இப்போதே நாம் செயல்படாவிட்டால் பின்னர் சட்டங்கள் மேலும் கடுமையாகும் போது நிலைமை மேலும் மோசமாகிவிடும் என சிவகுமார் நினைவுறுத்தினார். மற்றவர் நிலத்தில் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டதாக கூறப்படும் வழிபாட்டு தலங்களுக்கு எதிரான எந்தவொரு அமலாக்க நடவடிக்கையும் நியாயமாகவும் மத நல்லிணக்கத்தை கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்பட வேண்டும் என மலேசிய இந்து சங்கம் வலியுறுத்தியுள்ளது. சட்டவிரோத கோவில்கள் குறித்து பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எடுத்த கடுமையான நிலைப்பாட்டுக்கு பதிலளிக்கையில் சங்க தலைவர் தங்க கணேசன் அவ்வாறு கூறினார். கூட்டரசு அரசியலமைப்பு சட்டமானது சமய சுதந்திரத்தை உறுதி செய்வதை புத்ராஜயாவுக்கு நினைவுறுத்த விரும்புவதாக அவர் சொன்னார். பல இந்து கோவில்கள் சட்ட அனுமதி பெறாததற்கு காரணம் சமூகத்தினர் சட்டத்தை மீற விரும்பியதல்ல, மாறாக வரலாற்று குறைபாடுகள், நில உரிமை மாற்றங்கள் மற்றும் முந்தைய நிர்வாகங்களின் தவறான கையாளுதலே என்றார் அவர். முன்னதாக பிரதமர் அன்வார் சட்டவிரோத கோவில்களின் கட்டுமானத்தை தற்காத்து பேசுவோர், அதனை எதிர்ப்பதாக கூறிக்கொண்டு சட்டத்தை தங்கள் கைகளில் எடுத்துக்கொள்வோர் என இரு தரப்பையுமே சாடியிருந்தார். சமய சுதந்திரம் இருக்கிறது என்பதற்காக இஷ்டம் போல் மரத்தடிகள் எல்லாம் கோவில்கள் கட்ட அனுமதிக்க முடியாது. எனவே சட்டத்திற்கு புறம்பாக கட்டப்பட்ட வழிபாட்டு இடங்களை இடித்து தள்ள ஊராட்சி மன்றங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அன்வார் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த கணேசன், பல கோவில்கள் நூற்றாண்டு வரலாற்றை கொண்டவை. அவை வழிபாட்டு இடங்களாக மட்டுமல்லாமல் கலாச்சார மற்றும் அடையாள மையங்களாகவும் செயல்பட்டு வருகின்றன என்றார். எனவே நிர்வாக நடவடிக்கைக்கு முன் மனிதாபிமான பார்வையும் தேவை என அவர் வலியுறுத்தினார். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெற்ற கோவில் டவுன்ஹால் கூட்டத்தில் கோவில்களை சுற்றியுள்ள பிரச்சினைகளுக்கு முழு தீர்வளிக்கும் அறிக்கையை இந்து சங்கம் பிரதமர் அலுவலகத்திற்கு சமர்ப்பித்ததையும் தங்க கணேசன் சுட்டிக்காட்டினார். அதில் கோவில் விவகாரங்களை ஒருங்கிணைக்கும் தனி அமைப்பை உருவாக்கும் பரிந்துரையும் இடம்பெற்றிருந்தது. பிரதமர் துறையின் நேரடி பார்வையில் மலேசிய இந்து சங்கமும் மற்றும் இந்து அமைப்புகளும் நிர்வகிக்க பரிந்துரைக்கப்பட்டது. எனவே அந்த அறிக்கையை மத்திய மாநில அரசாங்கங்கள் பரிசீலித்து கலந்துரையாடல்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறும் கணேசன் கேட்டுக்கொண்டார். நாட்டில் உள்ள இந்து ஆலயங்கள் பாதுகாக்கப்படவும் சட்டப்பூர்வமாக நிர்வகிக்கப்படவும் அவற்றின் மரியாதை கட்டி காக்கப்படவும் ஏதுவாக மலேசியா மடானி கொள்கையின் கீழ் அரசாங்கம், ஊராட்சி மன்றங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்புடனும் இந்து சங்கம் அணுக்கமாக ஒத்துழைக்க தயார் என்றும் அவர் குறிப்பிட்டார். சர்ச்சைக்குரிய சமய சொற்பொழிவாளர் ஜம்ரி வினோத்துக்கு சிறப்பு சலுகை வழங்கப்படுகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் உள்துறை அமைச்சர் அது குறித்து நேரடியாக கருத்துரைப்பதை தவிர்த்துள்ளார். போலீசாரின் தடையையும் மீறி சோகோ பேரங்காடி வளாகத்தில் பேரணிக்காக கூடிய போது கைதான ஜம்ரி வினோத்துக்கு போலீஸ் நிலையத்தில் மேசையில் உணவுகள் பரிமாறப்பட்டு உபசரிப்பு செய்யப்பட்டதாக காட்டும் புகைப்படங்கள் முன்னதாக வைரலாகியிருந்தன. இதுகுறித்து கிள்ளான் நாடாளுமன்ற உறுப்பினர் வி கணபதி ராவ் நேற்று மக்களவையில் கேள்வி எழுப்பினார். நான் பல தடவை கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளேன், ஆனால் ஒரு தடவை கூட எனக்கு மேசையில் வைத்து உணவு பரிமாறப்பட்டதில்லை என குறிப்பிட்ட அவர், ஜம்ரி வினோத்துக்கு மட்டும் சிறப்பு சலுகை ஏன் என கேட்டார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் அசுத்தியோன் இஸ்மாயிலோ அந்த விவகாரத்தை இரண்டு விதமான கண்ணோட்டங்களில் பார்க்கலாம் என்றார். சிலர் போலீசார் கடுமையாக நடந்து கொள்ளாமல் மனிதாபிமானத்துடன் குடிக்க பானமும் உண்ண உணவும் தருகிறார்களே என்ற கோணத்தில் பார்ப்பர். மற்றவரோ தடுத்து வைக்கப்பட்டவருக்கு சலுகை காட்டப்பட்டதாக எடுத்துக்கொள்வர்.
ஆக பார்ப்பவரின் பார்வையால் தான் உள்ளது, எனவே தான் இதில் தான் சிக்கிக்கொள்ள விரும்பவில்லை என சைஃபுடின் பொதுவான ஒரு பதிலை கூறினார். Tindakan yang diambil itu bergantung sudut pandang pihak mana. Ya. Misalnya bila tersebar, hari ini semua kan maklumat uji jari, tersebar mereka yang dikatakan ditangkap berada di polis sedang menikmati makanan. Itu aja gambar dia. Ada dua ulasan. Satu kata, ya, tak adalah kata polis diganas pun, bagi makan nasi lagi, bagi minuman lagi. Tapi yang ditahan tu kata polis ni kasar, polis ni kejam. Satu sudut. Satu lagi kata, kalau macam tu apa maksud ditahan? So bergantung sudut pandang mana. Ya, sebab itu saya tak mau pergi kepada yang tajuk-tajuk itu. Saya cuma nak kata bahawa keutamaan kita apa dia? Apakah posting dan semua kenyataan itu boleh kita pertahankan atas nama kebebasan suara dan kita benarkan yang ini. Sebab itu 105 Kanun Tata Cara Jenayah itu membenarkan langkah tangkapan awal itu dibuat. Dan apakah polis reach out, berbual, berjumpa mereka sebelum itu pun berkali-kali. Menteri, sekarang pun masih sama. இதனிடையே ஜம்ரி வினோத் தேச நிந்தனை சட்டத்தின் கீழ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படுவாரா என ஜெலுத்தோங் உறுப்பினர் RSN ராயர் கேட்ட கேள்விக்கு தற்போதைக்கு தம்மிடம் மேற்கொண்டு தகவல்கள் இல்லை என சைஃபுடின் தெரிவித்தார். விசாரணை அறிக்கை முழுமை பெற்றதும் மக்களவையில் நிச்சயம் அது குறித்து தெரிவிப்பேன் என்றார் அவர். சட்டவிரோதமாக கட்டப்பட்டதாக கூறப்படும் வழிபாட்டு தலங்களுக்கு எதிராக பேரணி நடத்துவதாக கூறிக்கொண்டு புறப்பட்ட ஜம்ரியும் இதர 19 பேரும் சனிக்கிழமை கைது செய்யப்பட்டனர். எனினும் அப்பேரணியை முன்கூட்டியே தடை செய்து போலீசார் நடவடிக்கை எடுத்ததால் அது பிசுபிசுத்து போனது. கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ தாசி சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில் 13 பிப்ரவரி தொடங்கி 22 பிப்ரவரி வரை உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், அலங்கார பொருட்கள், பூஜை மேடைகள், உணவு திருவிழா என களை கட்ட போகுது. குடும்பத்தோட வாங்க, மகிழ்ச்சியா போவீங்க. 80% விழுக்காடும் காத்துக்கிட்டு இருக்கு. மறந்துடாதீங்க, சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ இவ்வாண்டின் மாபெரும் எக்ஸ்போ. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். தாம் கோலாலம்பூர் மருத்துவமனையில் மரணப்படுக்கையில் உள்ளதாக கூறப்படுவதை மத போதகர் டாக்டர் ஜாக்கிர் நாயக் மறுத்துள்ளார். சமூக ஊடகங்களில் பரவிய அச்செய்தி முற்றிலும் அபத்தமானது என்றார் அவர். தாம் உண்மையில் ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் இருப்பதை தமது வழக்கறிஞர் வாயிலாக அவர் உறுதிப்படுத்தினார். இந்தியாவில் தீவிரமாக தேடப்படுவதால் மலேசியாவில் நாடு கடந்து வாழ்ந்து வரும் ஜாக்கிர் நாயக் மருத்துவமனையில் வென்டிலேட்டர் எனப்படும் செயற்கை சுவாச கருவியில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்ட வார்டில் இருப்பதாக முன்னதாக தகவல்கள் பரவின. சில மாதங்களுக்கு முன் தமக்கு எய்ட்ஸ் நோய் இருப்பதாக பரவிய வதந்திகளையும் வெறுப்பு பேச்சு என கூறி அவர் மறுத்திருந்தார். இந்நிலையில் மீண்டும் மீண்டும் வரும் வதந்திகள் அவரது பிரபலத்தை குறைக்க மேற்கொள்ளப்படும் முயற்சியே என அவரை சார்ந்தவர்கள் கூறுகின்றனர். எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, கால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 2 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். சோஸ்மா சட்டத்தின் கீழ் 16 வயது சிறுமி அண்மையில் கைது செய்யப்பட்டதை உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தற்காத்துள்ளார். அந்த சிறுமி தனது தந்தையுடன் வாகனத்தில் இருந்தபோது அவரோடு சேர்த்து கைதானது முன்னதாக பெரும் சர்ச்சையானது. மகளை விடுவிக்க வேண்டி தாயார் போலீசில் புகார் செய்ததை அடுத்து இந்த சம்பவம் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது. மனித உரிமை அமைப்புகளும் போலீஸை கண்டித்தன. ஆனால் தந்தை ஆழ்கடத்தல் நடவடிக்கையில் தொடர்பு உள்ளவர் என சந்தேகிக்கப்படுகிறார். எனவே தான் மகள் முக்கிய சாட்சியாக கருதப்பட்டு கைதானார். 9 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டதில் மியான்மர் கள்ளக்குடியேறிகளை தாய்லாந்து வழியாக மலேசியாவுக்கு கடத்தும் குற்றச்செயலை விசாரிக்க அவர் துப்பு கொடுத்து உதவியதாகவும் சைஃபுடின் தெரிவித்தார். பின்னர் அப்பெண் விடுவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே சுஷ்மா சட்ட திருத்தங்களுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதங்களில் நாடாளுமன்றத்தில் அவை தாக்கல் செய்யப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். சமையலுக்கு நேரம் இல்லையா? இதோ செஃப் EG ப்ராடக்ட்ஸ்
சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். ஜோஹர் பாரு கம்போங் மலாயு மஜிடியில் நிகழ்ந்த பகடிவதை தொடர்பில் 11 வயது பையன்கள் 4 வரை போலீசார் கைது செய்துள்ளனர். 14 மற்றும் 15 வயதிலான அவர்கள் விசாரணைக்காக 4 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக ஜோஹர் பாரு ஸ்லாப்தான் போலீஸ் கூறியது. முன்னதாக வைரலான 23 வினாடி சிசிடிவி காட்சியில் அந்த 4வரும் தரையில் படுத்திருந்த பையன் மீது தீப்பொறி என நம்பப்படும் பிரகாசமான ஒளியை பாய்ச்சுவதை காண முடிந்தது. அப்பையனின் கைகள் கட்டப்பட்டிருந்தது போலவும் தெரிந்தது. ஒரு கட்டத்தில் நண்பர்களில் 3 பாதிக்கப்பட்டவரை நெருங்கி அவரை தூக்கிச் செல்வதும் மற்றொருவரோ யாரும் பார்க்கிறார்களா என்பதை கண்காணிக்கும் காவலாளியாக செயல்பட்டதும் வீடியோவில் பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு கடும் அதிர்ச்சியும் கண்டனமும் தெரிவிக்கப்பட்டது. இவ்வேளையில் பாதிக்கப்பட்ட பையனின் நிலை குறித்து இதுவரை தகவல் பெறப்படவில்லை. ஜோர் சிங்கப்பூர் மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிக் இந்தியாவோடு இணைந்து வழங்கும் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ பிரம்மாண்டமான தொடக்கம், கோலாகலமான கொண்டாட்டம், புத்தம் புதிய லேட்டஸ்ட் டிசைன்கள் வந்து குவிந்திருக்கும். அனைத்தும் நீங்கள் ஷாப்பிங் செய்ய பஞ்சாபி சூட்ஸ், சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், பூத்திக் கலெக்ஷன் என அனைத்தும் உண்டு. வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட், ஒவ்வொரு நாளும் உங்கள் ஃபேவரட் ஆர்டிஸ்ட். இவை அனைத்தும் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில் 13 22 பிப்ரவரி. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். புக்கிட் ஜாலிலில் ஒரு கருத்தரங்கின் போது கால் சட்டையை கழற்றிய இளைஞனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இச்சம்பவம் APU எனப்படும் ஆசிய பசிபிக் தொழில்நுட்ப மற்றும் புத்தாக்க பல்கலைக்கழகத்தில் நிகழ்ந்தது. எனினும் முன்னதாக வைரலானது போல அவன் சுய இன்பத்தில் ஈடுபடவில்லை என APU தலைமை செயல்பாட்டு அதிகாரி குர்பார்டீப் சிங் தெளிவுபடுத்தினார். தவிர கருத்தரங்கை APU ஏற்பாடு செய்யவில்லை, மாறாக சில பள்ளிகள் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன என்றார் அவர். கருத்தரங்கின் போது அவன் கால் சட்டையை கழற்றியது கண்டறியப்பட்டதும் ஆசிரியரால் கடிந்து கொள்ளப்பட்டான். பின்னர் எழுந்து கால் சட்டையை திரும்பவும் மாட்டிக்கொண்டு மண்டபத்தை விட்டு வெளியேறினான். 20 வயதிலான அந்த இளைஞன் நிச்சயமாக APU மாணவனோ அல்லது பணியாளரோ கிடையாது. இந்த நிலையில் பல்கலைக்கழகத்திற்குள் அவன் எப்படி நுழைந்தான் என்பது குறித்து உள் விசாரணை நடைபெறுகிறது என குர்பார்டீப் சொன்னார். இவ்வேளையில் பின்னர் போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதில் அவ்விளைஞன் ஸ்ரீபட்டாளி பகுதியில் கைதானான். மனநலம் பாதிக்கப்பட்டவன் என கூறப்படும் அவனை போலீசார் விசாரணைக்காக 3 நாட்கள் தடுத்து வைத்துள்ளனர். முன்னதாக கருத்தரங்கு தொடங்கிய 40 நிமிடங்களில் அப்பையன் கால் சட்டையை கழற்றி சுய இன்பத்தில் ஈடுபட்டதாகவும் இதனால் பக்கத்தில் அமர்ந்திருந்த மாணவி அதிர்ச்சியில் அழுததாகவும் கூறி வீடியோ வைரலானது. அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.